அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஜோதிட ரீதியாக இன்றைக்கி ஒரு பலன் பார்ப்போமா? அதாவது 6-11ஆம் அதிபதி, ஒரு ஜாதகத்தில் 6-11ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த வீட்டு பலனை செய்யும், அந்த கிரகம் எப்படி இருந்தால் எந்த வீட்டு பலனை செய்யும், எந்த வீட்டு பலனை செய்யாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஜாதக ரீதியான இந்த பலன் நீங்கள் வேறு ஒரு சில ஜாதகம் கணிக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அது எப்படின்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ 6-11ஆம் வீட்டுக்கு அதிபதி ஒரே கிரகமாக வரணும் அப்படின்னா மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய், தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரன், மற்றபடி வேறு எந்த லக்கணத்துக்கும் ஒரே கிரகம் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று, அதாவது 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று வராது. ஏன்னா நீங்கள் மேச லக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி தான், ஆனால் அவர் இன்னொரு ஆதிபத்தியமாக 3ஆம் வீட்டுக்கு தான் ஆதிபத்தியம் வாங்குவார். ரிஷப லக்கணத்துக்கு அப்படி கிடையாது. 6ஆம் வீட்டு அதிபதி லக்கணாதிபத்தியம் வாங்கிடுவார். அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது என்ன பலன் பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் வீட்டு அதிபதியே 11ஆம் வீட்டு அதிபதியாக வரும் பொழுது அவர் 6ஆம் வீட்டு அவயோக பலனை தருவாரா அல்லது 11ஆம் வீட்டு லாபஸ்தான பலனை தருவாரா, அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் நிறையா உள்ள என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நீங்கள் மிதுன லக்கணம் அந்த மிதுன லக்கணத்தில் வரக்கூடிய ஜாதகத்தில் செவ்வாய் 6ஆம் வீட்டு பலனை செய்ய போதா 11ஆம் வீட்டு பலனை செய்ய போதா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். அதற்கு உண்டான விளக்கத்தை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்காண்டி ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஜாதகம் இல்லை, அந்த 2 கிரகத்தை மட்டும் அடைச்சி போட்டிருக்கேன். அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வச்சு அந்த 6-11 கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரா. இப்போ நம்ம இந்த உச்சம் நீச்சம் இந்த இடத்துக்கு இதெல்லாம் வர வேண்டாம். பொதுவாக ஆதிபத்திய ரீதியாக அந்த கிரகம் எப்படி பலன் தரும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். சரிங்களா? உச்சம் நீச்சம் ஆட்சி அதெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எந்த ரூட்டில் போய்ட்டுருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இதுதான் பலன், இதுக்கு தான் மேட்ரு, இந்த சாதகருக்கு இதுதான் நடந்துகிட்ருக்கும், இப்படி தான் இருப்பார். இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை எப்படி ஜாதகத்தை எடுக்கிறோம், அதாவது நான் எப்படி எடுத்து பலன் சொல்கிறேன், எப்படி எனக்கு ஈஸியாக வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ. ஆனால் இது உங்களுக்கு கேட்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதில் மேட்ரு நிறைய அடங்கியிருக்கு. நல்லா கவனிங்க. மிதுன லக்கணத்துக்கு இப்போ போட்டு நம்ம உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறேன். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் 8ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு. சரிங்களா? 8ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு. இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது கிரக பார்வைகளை கட்டாயம் எடுத்தே தீரணும். ஏன்னா 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி வரும்பொழுது அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனிப்போம். பார்த்திங்களா? அப்படி கவனிக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பார்வை அந்த 2 வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு கிடைக்குதா அதையும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம் 8ஆம் வீட்டிலேருந்து செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக மேச ராசியை பார்க்குறாரு. அதாவது 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அவர் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளலை. அப்போ 6ஆம் வீட்டு பலன் செவ்வாய் திசையில் நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்க அப்படின்னா நடக்காதுங்க. 6ஆம் வீட்டு பலன் அந்த சாதகருக்கு அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்காது, கிடைக்காது. இதே உங்களுக்கு கொஞ்சம் என்னுடைய வீடியோக்களில் முந்தின வீடியோக்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படலாம். அதற்குண்டான விளக்கத்தையும் நான் இப்போவே கொடுத்துருந்தேன். நான் என்னுடைய முன்னாடி உள்ள வீடியோக்களில் ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் வலுவாக இருந்தால் 2 வீட்டு பலனையும் அவர் செய்வார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அதாவது 2 ஆதிபத்தியங்களும் நல்லா இருந்து அந்த கிரகமும் நல்லா இருந்தால் அந்த 2 வீட்டு ஆதிபத்திய பலன் கட்டாயம் கிடச்சிரும் அந்த சாதகருக்கு. ஒருவேளை இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுதேன் பார்த்தீங்களா, எதுக்கு 12ஆம் வீட்டில் சனியை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அதாவது மிதுன லக்னத்துக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. செவ்வாய் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர். நம்ம இப்போ 6, 11ஆம் ஆதிபத்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ 6, 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எந்த வீட்டு பலனை செய்வார்? இதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படின்ற விஷயத்தில் அவர் 11ஆம் வீட்டு பலனை தான் தருவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். 6ஆம் வீட்டு பலனை ஏன் தரமாட்டார்னு சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, 6ஆம் வீடு சனி பார்க்கும் இடம் பால் அப்படின்னு ஒரு விதி இருக்கா. சும்மா சாதாரண விதியை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதகம் கணிக்கும் பொழுது ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணவும் தேவையில்லை. அதனால தான் சாதாரண விதியை ஃபுல்லாக கைக்குள்ளே வச்சுக்கணும். குரு பார்க்கும் இடம் என்னாகும்? குரு பார்த்தா கோடி நன்மை. இது எதுக்கு சொல்லியிருக்காங்க? நம்ம ஜாதகம் கணிக்கிறதுக்கு நமக்கு லேசாக இருக்கிறதுக்காண்டி தான் அந்த வார்த்தைகள்லாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம கவனத்தில் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ குரு பார்த்தா நல்லது. அந்த பாவம் சம்மந்தப்பட்ட பலன்கள் அந்த சாதகருக்கு கிடைச்சிரும். சனி பார்க்கும் இடம் பால். அந்த பாவம் அந்த சனி பார்க்கக்கூடிய அந்த இடம் சம்மந்தப்பட்ட பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது, அற்பம். இவ்வளோ தான் விஷயம். அப்போது செவ்வாயினுடைய திசையில் மிதுன லக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு 11ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்களை செவ்வாய் தன்னுடைய திசையில் தருவார். 6ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்கள் அதாவது சனி பார்க்கறதுனால இந்த ஜாதகத்தில் கிடைக்காதுன்னு சொல்கிறேன். இப்படி ஜாதகமாக இருந்தால் சரிங்களா? சரி, அப்போது ஒருவேளை இந்த சனியை நம்ம அடிச்சிருவோம் சரிங்களா? சனியை இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம தூக்கியாச்சு. செவ்வாய் 11ஆம் வீட்டை தன்னுடைய 4ஆம் பார்வையாக பார்த்து தொடர்பில் இருக்கிறாரு சரிங்களா? அந்த 11ஆம் பாவத்தை இயக்கிட்டுருக்காரு, அப்படியே வச்சுக்கிடுவோம். அந்த 11ஆம் பாவத்தை நீசம் பெற்ற சூரியனும் பார்க்காரு. நீங்கள் இப்போ எல்லாரும் யோசிப்பீங்க, இப்போ தானே ஆட்சி உச்சம் நீசம் எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு. கரெக்டு தான். இந்த இடத்துல நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். நான் செவ்வாயத்தான் நீங்கள் ஆட்சி உச்சம் நீசம் எடுக்க வேண்டாம், ஒரு இதுக்காக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அதை எடுக்காதையே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல சூரியனை நீச்சம்னு போட்டு ஏன் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் சனியை போடலாம். சில பேர் சனி உச்சம் பெற்று தானே பார்க்காரு, அதனால் அது நல்ல பலன் தான் செய்யும் அப்படின்னு ஒரு சில குழப்பங்கள் இருக்குது உங்களுக்குள்ள. அதனால் அந்த சாஃப்ட்வேர் வேண்டாம். அதனால் சனி 12ஆம்ன்றது பொதுவாக பார்த்தாலும் அந்த பார்வையை அதை அந்த வச்சுக்கிடுவோம். இப்போ நீச்ச பார்வைக்கு பலவீனம்தான், அந்த பாவம் பாதிக்கப்படும். ஒரு கிரகம் நீசம் பெற்று இருந்தால் அந்த கிரகம் இருக்கக்கூடிய பாவமும் பாதிக்கப்படும், அந்த கிரகம் பார்க்குற பாவமும் பலவீனப்படும். சனி பார்க்கும் இடம் பால் நம்ம எப்படி சொல்கிறோம், அதே மாதிரி நீச கிரகம் பார்க்கும் இடமும் பால் தான். இப்போ 11ஆம் வீட்டை சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரா, செவ்வாயும் பார்க்குறாரு. இப்போது செவ்வாயினுடைய திசையில் அந்த சாதகருக்கு ஆதிபத்திய ரீதியாக 6ஆம் வீட்டு பலன் நடக்குமா, 11ஆம் வீட்டு பலன் நடக்குமா அப்படின்னு நம்ம கணிக்கணும்ல. இப்போ தான் சொன்னேன், சனி பார்த்து 6ஆம் வீட்டை பால் படுத்துனதுனால செவ்வாயினுடைய 11ஆம் வீட்டு பலன் அந்த திசையில் அந்த சாதகருக்கு நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ 11ஆம் பாவம் கொஞ்சம் பாதிக்கப்படுது, அப்போ 6ஆம் பாவ பலன் நடந்துகிட்ருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். ஏமுன்னா 11ஆம் பாவமும் பாதிக்கப்படுது, 6ஆம் பாவம் நல்லா இருந்தாலும் செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 11ஆம் பாவத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மிதுன சாதகரை நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, அப்போ வச்சு பேசுகிறோம். செவ்வாயினுடைய திசையில் 11ஆம் வீட்டு பலன்கள் தான் அந்த சாதகருக்கு நடக்கும். எப்படி நடக்கும்? அந்த 11ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனின் மூலமாக கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பார். பிரச்சனைகள் தீரா வண்ணமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். பலன் வருதா? ஒரு ஜாதகரீதியாக நம்ம பலன் எப்படி எடுக்கிறோம் அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த 6, 11ஆம் அதிபதியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 11ஆம் பாவ பலன்கள் நடக்குமா நடக்காதா
அதாவது நடந்தால் எப்படி நடக்கும், அல்லது நடக்கவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், அதைத்தான் நம்ம எடுத்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ 11ஆம் பாவ ஆதிபத்திய பலன் என்ன, அப்படி அந்த இடத்துக்கு வந்துடுமா. இப்போ 11ஆம் பாவம் மூத்த சகோதரம். அப்போ செவ்வாயினுடைய தசையில் மூத்த சகோதரத்தால் துன்பங்கள் தொல்லைகள் விளையும், கஷ்டங்கள் மாறி மாறி வரும். செவ்வாய் வேறு 8ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு. அப்போ அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வரும். ஏன் பிரச்சனை வருது, 11ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குது, சூரியன் பார்க்குறாரு. அடுத்து கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும், ஒற்றுமை குறைவான வாழ்க்கை ஏற்படும். ஆண் ஜாதகமாக இருந்தால், அது என்ன ஆண் ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ஈக்கு வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், காம திரிகோண பாவத்தில் 11ஆம் பாவம் இறுதி பாவம் இல்லையா. கணவன் மனைவிக்குள்ளே அந்த கூடுதல் லைஃப் அப்படிங்கிறது கூடல் இருவரும் இணைந்து வாழக்கூடிய அந்த லைஃப்பில் நல்லா பெஸ்ட்டாக அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னா 11ஆம் பாவம் பலன்னு இருக்கணும். அப்படி தானே. 7ஆம் பாவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 11ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும். அப்போ 11ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும்போது அது ஆண் ஜாதகம். ஆணுன்னு ஏன் குறிப்பிட்டு சொல்கிறீங்க நீங்கள் கேட்குறீங்களா. ஆணிற்குத்தானே 3ஆம் பாவம் தைரிய வீரியஸ்தானம்னு நம்ம சொல்லுதோம். அப்போ மிதுன லக்கணம் ஜாதகத்தை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் கிட்டத்தட்ட அவயோக கிரகம். அந்த செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. பார்த்து பால்படுத்துகிறார், பலவீனமாக்குகிறார். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்னமும் ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படும். தன்னோட ஒரு கிரகம் தன் வீட்டையே பார்க்கும்போது அந்த பாவம் பலமாக தானே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் நிறையா ஜோதிட புக்கில் படிச்சிருக்கேன், அப்படி தானே நான் படித்து வந்தோம். இப்போ திடீர்னு கொஞ்சம் வித்தியாசமாக போகுதுன்னு நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, 11ஆம் பாவத்தை பார்க்காரு, 11ஆம் பாவ பலன்கள் நடக்கும். அதே மாதிரி நீசம் பெற்ற சூரியனுடைய பார்வையும் 11ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால அந்த பாவம் கிடைச்சி அதனால் பிரச்சனைகளோடு இருக்கும் அந்த விஷயம், அந்த பலன். அப்படி தான் நான் சொல்கிறேன், தவிர கிடைக்காதுன்னு சொல்லலையே. சரி, ஆணுன்னு அந்த இக்கு வச்சு சொன்னதுக்கு விளக்கத்தை சொல்லியிருந்தேன். செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்த்து, 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்து பால்படுத்தி, 8ஆம் பார்வையாக வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்குறாரா. அப்போ ஆண் ஜாதகத்துக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 3ஆம் வீட்டு அதிபதியும் அங்கே நீசம் அடைஞ்சிட்டார், 3ஆம் பாவமும் பலவீனம், 11ஆம் பாவமும் சற்று என்ன சொல்கிறது செதஞ்சி கிடக்கு. கிடச்சுமே அந்தளவுக்கு திருப்திகரமான அமைப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி ஜாதக பலன் வரும்பொழுது ஒன்று திருமணம் தள்ளி போகலாம், திருமணம் காலாவதி ஆகிறது ஒன்று, அல்லது திருமணம் முடிஞ்சு விவாகரத்து நடக்கக்கூடிய அமைப்பு ஒன்று. திருமண வாழ்க்கையில் அடுத்த பாயிண்ட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமை. எப்படி சார் டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த பலனுக்கு போயிட்டே இருக்கிறீங்க, இது என்னமோ நீங்களாக சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அந்த சாப்டர் அப்படியே உள்ளே கொண்டு வாங்க. செவ்வாய் 3ஆம் வீட்டை பார்க்கறன்னு சொன்னேன், வீரியஸ்தானம் அடிபடுது. கணவன் மனைவிக்குள்ள இனிமையான இல்லறம் இல்லாட்டி அப்படின்னா அங்கே குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்கும். சரி, புத்திரஸ்தானம் ஜோதிடத்தில் எத்தனாம் பாவம், 5ஆம் பாவம். நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு கிரகம் நீசம் வச்சிருக்கும் பொழுது அந்த எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவமும் பலவீனமாகும், அது பார்க்கும் வீடும் பலவீனம் அடையும் அப்படின்னு சொன்னேன். இந்த வந்துருச்சா. 5ஆம் பாவத்தில் சூரியன் நீசம் பெற்று இருக்கிறாரு, புத்திரஸ்தானம் அடிபடுது, 3ஆம் பாவம் வீரியஸ்தானம் அடிபடுது. ஸோ ஆண் ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசம். இப்படி ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா அப்படி தானே பலன் எடுத்தாச்சா. ஒரு வேளை இந்த செவ்வாய் தசை ஒரு படிக்கிற வயசு பையனுக்கு வருதுன்னு வச்சுக்கிடுவோம், எப்படி இருக்கும். நம்ம இப்போ பொதுவாக திருமண வாழ்க்கையை பற்றி பேசணும், ஒரு ஆணுன்னு பேசணும். படிக்கிற வயசில் இந்த செவ்வாய் தசை வந்துடுச்சு, அப்போ எப்படி பலன் தரும். செவ்வாய் 6-11க்கு ஆதிபத்தியம் பெற்றவர், அவர் 8ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு.
அப்போ 2 வீட்டுக்கு உள்ள பலனில் ஒரு பலனை அவர் தரணும். அப்போ 11ஆம் வீட்டு பலன் தான் அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதே ஜாதகம் இப்போ வச்சுக்கிட்டோம். படிக்கிற வேலை கிட்டத்தட்ட 12க்கு மேலே காலேஜுன்னு வச்சுக்கிடுமா, அல்லது முதல்ல 12 படிச்சிருப்பாரா அப்படி வரணுங்களா? அப்படி வந்துடும். படிக்கிற வயசு சின்ன வயசுலேருந்தே அப்படி வருவோமே. ஆரம்ப கல்விக்கு 2ஆம் வீடு. 2ஆம் வீடு பலவீனம் அடையுதா? ஒரு வேளை சந்திரன் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். இனத்தையோ தட்டி தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிக்கு இப்படின்னு போராடி வந்திருப்பாருன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா சந்திரன் வலிமையாக இருந்தால், 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சந்திரன் வலிமையாக இருந்தால் அதை எப்படியாவது போராடி கடந்து வந்துடுவாங்க. அதை நல்லா உள்வாங்கி காமிச்சுக்கோங்க. அப்போ 2ஆம் பாவத்துக்கு பிறகு மேற்படிப்புக்கு 5ஆம் பாவம் நம்ம வந்துடுறோம். 5ஆம் பாவம் அங்கே வீக்காக இருக்குது. ஒரு வேளை சுக்கிரனும் நல்லா வலிமையோடு இருந்துட்டார், ஒரு வேளை உச்சத்திலே இருந்துட்டார். அப்போ 5ஆம் பாவாதிபதி வலிமையாக இருக்கனால மேற்படிப்பும் கொஞ்சம் போராடி வந்துட்டார் அப்படி வச்சுக்கிடுவோம். அந்த படிக்கிற வயசில் செவ்வாய் தசை வந்துடுச்சு. கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கக்கூடிய டயத்தில் அல்லது 12ஆம் கிளாஸு முடிஞ்சு காலேஜ் போகக்கூடிய அந்த பருவத்தில் செவ்வாய் தசை நடக்குது. அப்போ செவ்வாய் என்ன பலனை தருவார்? ஏன்னா அந்த படிக்கிற வயசு நம்ம சொல்லிட்டோம், படிக்கிற அந்த ஸ்டேஜ். அப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரா? அப்போ எந்த மாதிரி பலனை தருவார்? 2ஆம் வீடு இப்படி இருக்குது, 3ஆம் வீடு இப்படி இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டோம். 3 கூடியனும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு. 11ஆம் பாவ பலனை அவர் கொடுத்து அதில் சங்கடத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒருவேளை 2ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் வலிமையாக இருந்தால் இந்த செவ்வாயினுடைய திசையில் அவர் காலேஜ் சேர்ந்துருவார். சேர்ந்ததுக்கு பிறகு அந்த படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் ரொம்ப போராடி ஒன்று செவ்வாய் திசையில் டிஸ்கன்டினியூ வேண்டி வெளியில் வரலாம். இல்லை ஆனால் டிஸ்கன்டினியூ வேண்டி வெளில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கோச்சாரத்தையும் கையில் எடுத்துக்கணும். அடுத்து அதையும் மீறி கோச்சாரம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா காலேஜ் போவார், அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார், அரியராக கிடக்கும். ஒரு கொஞ்சம் பேருக்கு ஒரு கொஞ்சத்தை கிளியர் பண்ணி மற்றெல்லாம் அரியராக இருக்கும். எதுக்கு தான் காலேஜ் போனானே தெரியலையே, வேஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கிரக பலன்கள் செய்யும். ஏன்னா 11ஆம் பாவம் வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு பாவம். 11ஆம் பாவம் அதுக்கு தான் நம்ம ஜோதிட புக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக லாபஸ்தானம் சொல்லியிருப்பாங்க. லாபஸ்தானம்னா என்ன? வெற்றி வாகை சூடுவது, புகழ் சேருவது, பாராட்டுக்கள் கிடைப்பது, இதெல்லாம் 11ஆம் பாவம். அங்கே அவப்பேர் தானே கிடைக்கும், அவப்புகழ் கிடைக்கும், இகழ்ச்சி கிடைக்கும். சரி, படிக்கிற வயசில் பார்த்துட்டோம். குழந்தை பருவத்தில் வந்தால் சேட்டைக்காரனாக இருப்பான். 6 கூடிய தசை 11 கூடிய தசை. அப்போ 6 கூடிய தசை நடக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். 11 கூடிய தானே, அது எப்படி சேட்டைக்காரனாக இருப்பான்? எந்த மாதிரியான சேட்டைகள் இருக்கும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சேட்டை அப்படின்னா அதில் பலவித வெரைட்டிஸ் இருக்கலாம். அதான் 11. அப்புறம் என்ன? 11ஆம் பாவம் ஒரு மனிதன் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய ஒரு பாவம். அப்படி தானே சொல்கிறோம். 11ஆம் பாவம் ஆசைப்பட்டது கிடைக்குமா? அப்போ 11ஆம் அதிபதி 11ஆம் பாவம் 2 எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படிம்போம். அப்போது ஒரு குழந்தை பருவத்தில் வரும்போது சேட்டைக்காரனாக இருப்பான்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது தான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு பிடி சாதனை பண்ணுவான். இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னா உருண்டு பரண்டு அழுவுங்க, தட்டாப்பட்டுனா அந்தளவுக்கு ஒரு இப்போ அப்பா அம்மா கிட்ட ரொம்ப போஸ் பண்ணி பிடி சாதனைக்கு நின்று அவன் கேட்டதை வாங்கியே திருந்துருவான். கட்டாயம் வாங்கி கொடுக்கலனா நம்மளை பாடாக படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பெற்றோர்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் குழந்த அந்த செவ்வாய் திசையில். சரி, அப்படியுமே கிடைச்சதை வாங்கிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு. என்ன போராட்டம் போகிறானோ கடைசி அவனுக்கு அது திருப்தி அற்ற நிலைமையிலேயே கிடைக்கும். திருப்தி அற்ற நிலைமையில் கிடைக்கும். அது கிடைச்சி அதனால் திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும். இதுதாங்க விஷயம். இப்படி தாங்க ஜாதக பலன் எடுக்கும்போது அழகாக இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கிரகத்தை வச்சு எடுத்து சொல்கிறேன், சரிங்களா? அப்போ இதில் மற்ற கிரக நிலவரங்களை நம்ம எடுத்து உள்ளே அடைக்கும் பொழுது பலன்கள் அப்படியே கொஞ்சம் வித்தியாசப்படும். என்ன வித்தியாசப்படும்? ஒருவேளை இந்த 11ஆம் பாவத்தை குரு பார்த்தாலோ
அல்லது 11ஆம் பாவத்தோடு சந்திரன் வளர்விரை பௌர்ணமி சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அது ஓரளவுக்கு அந்த சாதகருக்கு பாசிட்டிவாகவே கிடைக்கும். ஆனாலும் நீச்ச பார்வை கெடுதல் இல்லையா கேட்டிங்க அப்படின்னா ஒரு அதை எப்படி சொல்கிறது, குறைகள் இருக்கும். நான் இப்போ சொன்னது அளவுக்கு இருக்காது. 100% 80% குறைபாடுகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 25% 20% குறைகள் இருந்தால் பெருசாக தெரியாதுல்ல. அதைத்தான் அன்றைக்கே ஒரு இதில் சொன்னேன். என்ன சொன்னேன், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிற ஒரு மனிதனுக்கு 10 லட்சம் கடன் அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லைலாம். அதை போல் சரிங்களா. அப்போ செவ்வாய் தசை 6-11க்கு ஆதிபத்தியம் பற்றி இப்படி இருக்கும் பொழுது அவர் எந்த மாதிரி அமைப்பை செய்வார் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இதிலே இன்னொரு மேட்டரை பாருங்கள். ஒரு ஜாதகத்தை நான் போட்டேன். ஓகே, ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகமும் போட்டு உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பலன் சொல்லிடணும்ல. ஏன்னா நம்ம பொதுவாக தனிப்பட்ட முறையில் ஒரு கிரகத்தை பார்க்கும்போது பலன் சொல்லலாம், நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்போ ஜாதகம்னு வரும்போது தானே குழப்பமே ஏற்படும். சரி, இப்படி ஒரு ஜாதகம் இருக்குது. செவ்வாய் 10ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு, செவ்வாயும் சுக்கிரனும். சரிங்களா. இப்போ செவ்வாய் தன்னுடைய 6-11ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் அவருடைய திசையில் எந்த வீட்டு பலனை செய்வார், அதுதானே மேட்ரு. இப்போ இப்படி இருக்கும் பொழுது 11ஆம் வீட்டுக்கு அவர் 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிட்டார். ஸோ 11ஆம் வீட்டு பாவ பலன்கள் அவருடைய திசையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ 6ஆம் வீட்டு பாவ பலன்கள் அவருக்கு நடந்திருக்கும். 6ஆம் வீட்டு பாவ பலன்கள் நல்ல விதமாக நடந்திருக்குமா. இப்போ இந்த இடத்துல அந்த சூரியன் 12ஆம் வீட்டிலேருந்து நேர் 7ஆம் பாருங்க 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 6ஆம் வீட்டு பலன் நடந்திருக்குமா, 11ஆம் வீட்டு பலன் நடந்திருக்குமா. பாவம் பலவீனமாக இருக்கும் பொழுது அல்லது ஒரு பாவம் பலம் பெறும் பொழுது 2 வீட்டுக்கையும் கவனிக்கணும். ஒரு கிரகத்தினுடைய 2 வீட்டையும் கவனிக்கும் பொழுது எந்த பாவம் நல்லா இருக்கோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலன்கள் அந்த செவ்வாயினுடைய திசையில் நல்லா நடக்கும். இது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். இப்போ சூரியனுடைய பார்வை 6ஆம் வீட்டுக்கு கிடைக்குது. வேறு 6ஆம் வீட்டுக்கு ஏதாவது கிரக பார்வை இருக்கா? இல்லை. அப்போ 6ஆம் வீட்டு பலன் அந்த சாதகருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னா அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. செவ்வாயினுடைய திசையில் 6ஆம் வீட்டு பலன் தான் நடக்கும், அதை பற்றின கேள்விகள்லாம் இருக்கும். ஆனால் 6ஆம் வீட்டு பலன் சார்ந்த விஷயங்களில் திருப்தியற்ற சூழல் இருக்கும். திருப்தியற்ற சூழல்னு சொல்கிறீங்க, ஆனால் செவ்வாய் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, 11க்கு 12 போயிட்டார், 6ஆம் வீட்டு பலன் திருப்தியற்ற நிலைமைனா எப்படி அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட். திருப்தியற்ற நிலைமைனா ஒரு பாவம் சம்மந்தப்பட்ட பலன் அப்படின்னா 100 மடங்கு ஒரு விஷயம் நடக்கணும். இப்போ 6ஆம் வீடு என்ன பலன்? வேலை, அடிமை வேலைன்னு சொல்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்க அப்படின்னா 6ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வேலையை கொடுத்துருது. அப்போ இந்த சாதகருக்கு 6ஆம் பாவம் சற்று பலவீனம் அடைந்து பாவாதிபதி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ப்ரைவேட்டில் வேலை பார்ப்பார். 6ஆம் பாவ பலன்கள் திருப்தியற்ற நிலைமையாக இருக்கும். ப்ரைவேட்டில் ஏதோ லேபரை இந்த ஒரு ப்ரைவேட்டில் கூட ஒரு நல்ல ஒரு ஹையர் அத்தாரிட்டி இல்லாமல் லேபராக ஒர்க் பண்ணுவார், அதுதான் நார்மல். சரி, இதில் 11ஆம் பாவம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தேய்பிரை சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. லக்னாதிபதி இருந்தாலுமே லக்னாதிபதி அங்கே பலவீனப்பட்டு தான் இருக்கிறாரு. ஸோ 11ஆம் பாவமும் அந்தளவுக்கு விருத்தியே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஜாதக நீங்கள் பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய திசையில் 6ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனும் 11ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனும் அந்த சாதகருக்கு திருப்தியற்ற நிலைமையில் தான் இருக்கும். ஒரு வேளை இந்த மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட வருது, செவ்வாய் திசையில் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, அவங்க கேட்குறதுக்கு வந்து நம்ம கணிச்சிடணும். அரசு வேலையை கேட்டு வருவாங்களோ, ஏன்னா 11ஆம் இது வீக்காக இருக்குது, வாய்ப்பு இல்லை, நம்ம கணிச்சிருவோம். ஆனால் 6ஆம் பாவம் பரவாயில்லாமல் இருக்குது, ப்ரைவேட்டில் வேலை பார்க்கணும், அப்படி தான் இருப்பாங்க.
ஆனால் அவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்குமா, இல்லை பார்க்குற வேலையிலே வந்து பெர்மனண்ட் ஆக முடியுமா, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா? கரெக்ட். 11ஆம் பாவம் ஆசை அபிலாசை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கு 2 வீடு சம்மந்தப்பட்ட கேள்விகளும் அவங்களுக்கு வரும். ஏன்னா 2மே கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தானே இருக்குது, 2 பாவமும். அப்போ அவங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை வேலையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவேனா, இப்படியே வேலை இதிலே இருக்கிறேன், மேல்நிலைக்கு போவேனா, அதாவது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா, இப்படி கேள்விகள் இருக்கும். ஒரு வேளை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு வேளை ஏன்னா செவ்வாய் 10ஆம் வீட்டில் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம், செவ்வாய் திக்பலம், செவ்வாய்க்கு 10ஆம் வீட்டில் இருந்தால் நல்லா பவரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரனை வர கூடியிருக்கிறாரு, சூப்பராக இருக்கார். மேலோட்டமாக பார்க்கும்போது செவ்வாய் பலன் இருக்காரா, ஆனால் அவர் என்ன பலனை கொடுத்துட்ருப்பார், அதான விஷயம். 2 ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படிங்கும்போது அந்த 2 கேள்விகளும் அவருக்கு நல்லா இருந்தாலும் கேள்விகள் இருக்கும். இப்போ இருக்கிறேன், இதிலே வந்து மேற்பதவி கிடைக்குமா, இப்போ இவருக்கு ஆவரேஜாக இருக்குது, அப்போ அந்த இருக்கிற கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா 11ஆம் பாவாதிபதி அவராக இருக்கிறாரு, இல்லை பெர்மனண்ட்டுக்கு ஆக்குவாங்களா, அந்த கேள்விகள்லாம் இருக்கும். இதை நம்ம எப்படி பார்த்து சொல்லணும்? அடுத்து வரக்கூடிய தசையை கணிக்கணும். செவ்வாய் தசை எத்தனை வருஷம்? மொத்தத்திலே 7 வருஷம். அப்போ அடுத்து வரக்கூடிய தசை ராகு தசை. அந்த ராகு எங்கே இருக்கார், ராகு எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறாரு, ஒன்று இந்த வேலையில் இருப்பாங்களா, அல்லது இந்த வேலையை விட்டு வெளியில் வந்து வேறு ஏதாவது வேலை பார்ப்பாங்களா, சொந்த தொழில் பார்ப்பாங்களா, இல்லை இதே வேலையிலே கண்டினியூ ஆகக்கூடிய நேரங்கள் இருக்கா, இதெல்லாம் அடுத்த திசை தான் காட்டும். இல்லை இந்த செவ்வாய் திசையிலே வேறு எதுவும் நல்ல பலன்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அது நம்ம செவ்வாய் திசை இந்த 6, 11, 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் இல்லையா. நான் தான் சொல்லிட்டேன், 6ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு, 11ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ ஆவரேஜ் தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம், பலனே எடுத்துட்டோம், கிட்டத்தட்ட ஜாதக பலனே எடுத்தாச்சு. ஸோ செவ்வாய் திசையில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, இப்படியே தான் வேலை போகும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிட்டோம். அப்போ கேட்க வர்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இப்போ அந்த செவ்வாய் திசையில் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இல்லை, நார்மலாக போகும், ஆனால் பாதிப்புகள் இருக்காது. அந்த வார்த்தையை நம்ம தெளிவாக சொல்லணும். ஏன்னா 6, 11 கூடிய ஆதிபத்தியம் பெற்றவர் 2 பாவமும் வந்து அந்தளவுக்கு பெருசாக பவர்ஃபுல்லாக இல்லை, ஆனால் செவ்வாய் 10ல் போய் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் அவர் எப்படி பலன் தருவார், தன்னுடைய முக்கியமாக கவனிங்க இந்த இடத்துல, தன்னுடைய காரக பலன்களை அங்கே செய்து கொண்டிருப்பார். செவ்வாய் காரக பலன் என்ன? தைரியம், வீரியம், துடிப்பு, இளமை, வேகம். சரிங்களா? இது அத்தனை செவ்வாயினுடைய காரக பலன்கள் ரிலேட்டடாக அந்த செவ்வாய் தசை கொடுத்துட்ருக்கும். இப்படி 2 வீடும் பாதிக்கப்படும் போது செவ்வாயினுடைய காரக பலன்கள் அங்கே அந்த சாதகருக்கு நடந்தே தீரும். சரிங்களா? ஆனால் ஆதிபத்திய ரீதியாக இப்படி பலவீனமாக இருக்கும் பொழுது, 2 ஆதிபத்தியமும் பலவீனமாக இருக்கும் பொழுது அந்த செவ்வாயினுடைய தசையில் அந்த 2 வீட்டு பலன்கள் சார்ந்தது ஆவரேஜாகவே தான் இருக்குமே தவிர நல்லா சூப்பராக இருக்கும், அந்த 11ஆம் வீட்டு பலன்கள் நடந்துடும், 6ஆம் வீட்டு பலன்கள் நடந்துடும் சொல்கிறது நம்ம இடம் கிடையாது. இப்படி தாங்க ஜாதகத்தை கோர்வையாக கோர்த்து அந்த திசையில் இது நடக்கும் அது நடக்காது அப்படிங்கிறத அந்த வீட்டையும் கவனிக்கணும், செவ்வாய் எங்கே இருக்கார் அதையும் நம்ம பார்த்து எல்லாம் எடுக்கணும். சரி, இப்போ இதே இதில் உங்களுக்கு அடுத்து ஒரு இது எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ சூரியனை தூக்கி எங்கே வைக்கலாம், இந்த சாதகத்தில் அப்படியே இருக்கட்டும் எல்லா கிரகமும், சூரியனை தூக்கி எங்கே வச்சிடலாம், 3ஆம் வீட்டில் போடுங்க. கரெக்ட், சூரியனை தூக்கி நம்ம 3ஆம் வீட்டில் போய் போட்டுருவோம். சரிங்களா? இப்போ சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 6ஆம் வீட்டுக்கு எந்த கிரகத்தினுடைய தொடர்பு இருக்குது, எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லை. அப்போ சூரியன் 3ஆம் வீட்டில் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வச்சு இருக்கிறாரு. செவ்வாயினுடைய திசையில் என்ன பலன் நடந்து கொண்டிருக்கும், 6க்குடைய தசாநாதனின் பலன்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கும். ஒன்று பெர்மனண்டாக வேலை வைப்பார், இல்லை கவர்மெண்ட் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அரசு வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கணும். யோகங்கள்னால் என்ன? 5ஆம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் இந்த 2 கிரகங்களும் வலுவாக இருக்கணும். அடுத்து சூரியனுடைய பங்கீடு தேவை தான். சூரியன் இப்போ 3ஆம் வீட்டில் ஆட்சி பலம் வச்சுருக்கிறா, நம்ம வந்துட்டோம். சரிங்களா? முக்கியமாக
லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதி 10ல் போகிறாரு, ஓகே தான். ஆனால் 11ஆம் பாவம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. 11ஆம் பாவத்தில் அப்போனா கிட்டத்தட்ட சாரி, சூரியனை தூக்கி நம்ம ஒரு வேளை சிம்மராசியில் போட்டால் சந்திரனுடைய பவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன், ஒளி பொருந்திய சந்திரனா கொஞ்சம் மாறிடுவார். அப்போ கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கும். ஆமாம், இப்போ சூரியன் சிம்ம ராசிக்கு வந்தாச்சு அப்படின்னா சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமி முடிஞ்சு 3ஆவது நாள் அல்லது 4ஆவது நாள் இந்த கண்டிஷனில் தான் இருப்பார். அப்போ பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பு 11ஆம் வீட்டுக்கு போகிறாரு, அப்படி தானே? லக்னாதிபதியும் கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்துருப்பார். அதாவது கிட்டத்தட்ட பௌர்ணமி முடிஞ்சு 4ஆவது நாள் ஓரளவுக்கு சந்திரன்கிட்ட ஒளி இருக்கும். அந்த ஒளி பொருந்திய சந்திரனோட தான் லக்னாதிபதி சேர்ந்துருப்பார். அப்படின்ற பட்சத்தில் இந்த சூரியனை தூக்கி சிம்ம ராசியில் போட்டால், இப்போ நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க, அப்போனா சுக்கரனையும் தூக்கணும் புதனையும் தூக்கணுமே, முக்கூட்டு கிரகங்கள் தானே, அப்போ அந்த சுக்கரனும் புதனுமே வந்து தள்ளி போயிருமே அப்படின்லாம் யோசிப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு தகவல் தானே கொடுக்குறேன். அதாவது ஜாதக பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு கைடு தான் கொடுக்குறேனே தவிர எனக்கும் தெரியாதா ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். எனக்கு இந்த முக்கூட்டு கிரகங்கள் தானே, சூரியனுக்கு பக்கத்தில் தான் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிக்கும், அதனால் சூரியனை தூக்கி சிம்மராசியில் போட்டால் ஜாதகமே தப்பாக போயிருங்களா அப்படின்னா நினைப்பீங்க. நம்ம ஒரு சாம்பிளுக்கு தான் அந்த வீடியோவில் நம்ம பலன் பார்க்குறோம், சரிங்களா? எப்படி ஒரு ஒரு திசையில் ஒரு கிரக திசையில் எப்படி பலன் கணிக்கிறோம், பலன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? அதனால் சும்மா எக்ஸாம்பிள் வீடியோ, நீங்கள் அவ்வளோ தூரம் திங்க் பண்ண வேண்டாம். அப்போது இந்த ஜாதகருக்கு சூரியனை தூக்கி நம்ம இப்போ சிம்ம ராசியில் வச்சுட்டோன்னு வைங்க, சந்திரன் மேச ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கிறோம், ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக இருப்பார். அப்போ அரசு வேலையெல்லாம் அவர் இருப்பார். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா, அதான் கேள்வி. ஏன் ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்க வந்திருப்பார். ஏன்னா 6ஆம் பாவம் பலன் அங்கே நல்லா நடந்திருக்கும், ஸோ போஸ்டிங்கை கொடுத்துருக்கும், வேலை பார்த்துட்ருப்பார். அடுத்த கேள்வி என்ன, ப்ரமோஷன் தானே. ஏன்னா 11ஆம் இடம் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய ஒரு பாவம் இல்லையா? 11ஆம் பாவம் முன்னேற்றம், வெற்றி, லாபம், லாப இலக்கு, வெற்றி நோக்கு. அப்போனா வெற்றினா என்ன, வேலை பார்க்குறதுல அடுத்த கட்ட பயணம் என்ன, ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த கேள்வி தான், சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம ஜாதகத்தில் ஒரு திசையில் பலன் கணிக்கும் பொழுது இத்தனை நம்ம கணிக்கணும். பாருங்கள், தனிப்பட்ட முறையில் அந்த செவ்வாயை மட்டும் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம எப்படிலாம் பார்த்தோம். அடுத்து ஒரு பாவம் பாதிக்கப்படும் பொழுது 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயில் எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்குன்றதை பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் எப்படி பலன் வருது சாதகத்தில். ஒரு ஜாதகம்னு இருக்கும் பொழுது எப்படி பலன் வருது பார்த்தீங்களா? சரி, இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்க தான் நம்ம பார்த்துருக்கோம். லக்கணத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பலன் இருக்கும்? அப்போ லக்கணத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய 6ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார், 11ஆம் வீட்டுக்கு 3ல் போய் இருக்கிறாரு. அப்போ 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கும் பொழுது, மிதுன லக்கணத்திலே இருக்கும் பொழுது 11ஆம் வீட்டு பலனை செஞ்சிட்ருப்பார். 6ஆம் வீட்டு பலனை செய்வாரா மாட்டாரா, அல்லது 11ஆம் வீட்டு பலனை செஞ்சிருப்பாரா மாட்டாரா, அதை நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு இதே அமைப்பில் சாதகம் இருக்குது அப்படின்னா, இந்த சந்திரன் இப்படி இருக்கிறாரு, புதன் இப்படி இருக்கிறாரு, சூரியன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னா 6ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்குது, 11ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்குது. லக்கணத்தில் போய் செவ்வாய் இருக்கும்பொழுது லக்கணமும் பாதிக்கப்பட்டிருக்கும். இதில் முக்கியமாக லக்கணத்தில் செவ்வாய் இருக்கும்போது புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க. அந்த அமைப்பில் 11ஆம் வீட்டோடு செவ்வாய் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கும்பொழுது அந்த 11ஆம் பாவம் வேலை செஞ்சிட்ருக்கும். ஸோ 11ஆம் பாவ பலன்கள் அந்த திசையில் அந்த சாதகருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். சரி, 11ஆம் பாவ பலன்கள் நடக்கும்னு சொல்கிறீங்களா, அது நல்ல பலனாக நடக்குமா கெட்ட பலனாக நடக்குமா? அதுலேயே 2 விதி இருக்குல்ல. நான் அப்படி சொன்னோம்னா 11ஆம் பாவம் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி, மோசமான அமைப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு பலன் நடந்து கிடைச்சி அதனால் சங்கடப்படக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் பலன். அப்போ லக்கணத்தில் போய் இருக்கும் பொழுது செவ்வாயினுடைய தசையில் 11ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன் மூலமாக அப்போலாம் சொன்னோம்ல,
அது லக்கணத்தில் இருக்கும்போது 11ஆம் வீட்டு பலன் கிடச்சி அதனால் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பார். அதாவது திருமணம் முடிந்து கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பேதங்கள் இருக்கும். இன்னொன்று, சுபக்கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வை இருக்குது அப்படின்னா வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி இடங்கள் லாங்கில் இருந்து அப்படி ஒரு மாதிரி போகும். அது நான் இப்படிலாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும் பொழுது பலன்கள் வெவ்வேறாக மாறி மாறி வரும். அப்போ ஒரு ஜாதகம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது தான் எந்த கிரகம் எங்கே சம்மந்தப்பட்டிருக்குது, செவ்வாயோடு வேறு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குது, செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன, எல்லா இடத்துலையும் நம்ம பலன் பார்க்கும்போது நமக்கு பலன் என்ன ஆகும், பிடிபட்டுரும். சரிங்களா? அதனால் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எந்த வீட்டு பலனை செய்யும் அப்படின்றதில் நம்ம கணிச்சாலும் அதுலேயும் உள்ள எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.